ஆண்டவர் சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தர். அப்ப கர்த்தர் நீ ஒண்டியா இருக்கிறதுனா உன் கூட கர்த்தர் இருந்தா நீ யாரு? உன்னோடு கூட ஒரு பெரிய சேனையே இருக்குது. உலக பிரகாரமான மனிதர்கள் மாண்டு போகக்கூடியவர்கள், மடிந்து போகக்கூடியவர்கள், அவர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள். நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலையப்படாத. எத்தனை பேர் சொன்னதை நாம கேட்டிருக்கிறோம். ஆனா அத்தனை பேருடைய வார்த்தை எல்லாம் பொய்யான வார்த்தை. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனம் மாற கர்த்தர் மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்களுடைய நிறங்கள் குணங்கள் மாறலாம். ஆண்டவரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீ உயர்த்தலையா சொல்லாமா? எவ்வளவு மாறாத தேவனை நாம் அவருடைய அன்புல கர்த்தர் மாறுவது இல்லை. அவருடைய வல்லமை ஒருபோதும் மாறுவது கிடையாது. அவர் என்றென்று அதான் கர்த்தர் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆபிரகாமின் காலத்துல, ஆதாமின் காலத்துல நான் யாரா இருந்தேனோ அப்படிதான் இன்றைக்கும் நான் நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவர். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தருடைய பெயர் சேனைகளின் கர்த்தர், மகத்துவமான ராஜா, பயங்கரமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு வேதாந்தத்தின்படி கொடுக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா எல்ஷடாய் என்கிறதான பெயர். அப்போ எல்ஷடாய் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படின்னா எல்லா நாமத்தையும் உள்ளடக்கினவர். சொல்லுங்க, எல்ஷடாய், எல்ரோயி, எகோவா, எகோவா ஈரே, எகோவா நிசி, எகோவா ரூவா, எகோவா ஷம்மா, எகோவா ஷாலோம். அப்படிதானே? அந்த பெயர்கள் எல்லாம் உள்ளடக்கினவர் தான் நம் தேவனாகிய கர்த்தர். அவருடைய பெயர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அப்படின்னா அவரால் சுகம் கொடுக்க முடியும். சுகத்துக்கா இந்த தெய்வம் கிட்ட போ, கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு பிரித்து பார்க்கிறதான இந்த உலக ஜனங்க நடுவில் நம்முடைய தேவன் தான் எல்லா நாமத்தையும் உள்ளடக்கினவர். அவரால் சுகத்தை கொடுக்க முடியும், அவரால் சமாதானத்தை கொடுக்க முடியும், அவரால் வெற்றியை கொடுக்க முடியும், அவரால் நம்மோடு கூடவே இருக்க முடியும், நமக்கு மேய்ப்பனா இருக்க முடியும். அவர் எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து கொள்ள முடியும். காரணம், அவருடைய பெயர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எரேமியாவுல கர்த்தர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும்